ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பானா பாக்ஸு 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஐடியா வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பாக்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஹோல் நிறையா போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸில் ஹோல் போடக்கூடாது. இந்த ஒரு பாக்ஸை ஹோல் போட்ட பாக்ஸை மேலே இப்படி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம பாத்திரம் வளர்க்குற சோப்பாக இருக்கட்டும், குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி மேலே வச்சுட்டோம். பாத்திரம் வளர்க்கும் போது ஒரு டைம் ஸ்க்ரப்பரில் தொடும்போது ஈரம் தண்ணி பட்டு தண்ணி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் இந்த ஹோல் வழியாக கீழ் பாக்ஸுக்கு போயிடும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஸ்க்ரப்பரில் இருக்கிற தண்ணி, இந்த சோப்பில் இருக்கிற தண்ணி அந்த ஹோல் வழியாக கீழே இருக்கிற பாக்ஸு போயிடும். அப்போ வந்து சோப்பு வந்து ரொம்ப நாளும் நமக்கு வரும், சீக்கிரமும் கரையாது. 20 நாள் ஒரு சோப்பு உங்களுக்கு வரும்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 5 நாள் நமக்கு எக்ஸ்ட்ராவே வரும். இங்கே பாருங்கள், கீழ் பாக்ஸில் தண்ணி வந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸை மேலே எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஐடியாவுமே கிச்சன் டிப்ஸில் ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம தயிர் வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாத நிறைய யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அரிசி அளக்கிறதுக்கு 1 கப் அளவு, அந்த மாதிரி பருப்பு இந்த மாதிரி அளக்க, உளுந்து அலச, இந்த மாதிரி அளவை பொருளாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவு நம்ம வந்து சாம்பாருக்கு பருப்பு போட்டால் போதும். அந்த மாதிரி பருப்பு, பாசி பருப்பில் அந்த மாதிரி எந்தெந்த பாக்ஸில் உங்களுக்கு அளவு தேவைப்படுதோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த கப்போட அடிப்பகுதியை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணிட முடியும். இஞ்சி பூண்டுலாம் தட்டும்போது இந்த உரல்லேருந்து வெளியில் தெறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெறிக்காத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேலே கவர் மாதிரி நீங்கள் போட்டுட்டு தட்டும்போது அவ்வளோ சீக்கிரமாக மேலே வராது. கவர் இல்லாத நீங்கள் தட்டும்போது பூண்டு இஞ்சிலாம் வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் தைலம் வாங்கின பாக்ஸு. இந்த பாக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சோப்லாம் வாங்குவோம் பாருங்கள், அந்த பாக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஆதார் அட்டை, ஏடிஎம் கார்டு, நம்ம எக்ஸ்ட்ரா பேன் கார்டு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இந்த கவரில் போட்டு நம்ம யாரோடதுன்னு நேமை கூட எழுதி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு நேம் எழுதி வச்சுக்கும்போது இந்த பாக்ஸை யாரோடது, இதில் என்னென்ன பொருள் இருக்குன்னு கூட உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா, இந்த பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இது மயோனைஸ் வாங்கின பாக்ஸ் தான். இந்த பாக்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடாத, எங்கேயாவது வெளியூர் டூர் போகும்போது சின்ன சின்ன தோடு, பொட்டு அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுக்கும்போது இந்த மாதிரி உப்பு, பெரிய பசங்கன்னா உப்பு கூட லஞ்ச் பேக்கில் இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரெகுலராகவே அந்த லஞ்ச் பேக்கில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்ன பார்க்கலாம். இந்த கவர் பாருங்கள், நல்லா க்ளோஸ் ஆகிற கவர் தான். இந்த மாதிரி கவர் எல்லாம் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாத, வெளியூர் இல்லை வெளியில் போய் சமைக்கிறோம், எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறோம், இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஆனியன் கொஞ்சம் மீதி இருக்குது, இந்த மாதிரி கவரில் போட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூண்டு தட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவர் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நீங்கள் பூண்டு தட்டும்போது இந்த கவர் எந்த டேமேஜுமே ஆகாது. லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி பூண்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியிலலாம் எங்கேயாவது சமைக்க நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரி கவரில் தட்டி கூட நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஆனியன் கட் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு போகலாம். நிறைய யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவரை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாத, இந்த மாதிரி சின்ன சின்ன கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஐடியா, சூப்பர் ஐடியா இருக்குது, வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த கவரில் இப்போ நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு இதை இப்போ ப்ரீசரில் 1 ஹவர் வச்சுருங்க. 1 ஹவருக்கு பிறகு எடுத்து பாருங்கள் ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஊசி போட்ட இடத்துக்கு குழந்தைங்களுக்கு ஒத்தரம் கொடுக்கணும், எங்கேயாவது அடிபட்டுருச்சு, ரத்தக்கட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒத்தரம் கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த ஐஸ் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ரூட்ஸு, காய்கறிகள்லாம் நீங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி கவரில் நிறைய ஐஸ் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடியில் பேக்லோட அடியில் போட்டுட்டு இதுக்கு மேலே ஃப்ரூட்ஸாக காய்கறிகள்லாம் வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஆப்பிள் வந்து நடுவில் இருக்கிற அந்த விதை பகுதியை க்ளீன் பண்ணுறதுக்கு கட்டர் 150 ரூபா ஆன்லைனில் விற்கிது, கடையிலையும் விற்கிது. அந்த மாதிரிலாம் அதிக காசு போட்டு நம்ம வாங்கணும்னு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம தேங்காய் துருவறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த தேங்காய் துருவி தான். அதை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் நல்லா சுற்றினீங்கன்னா போதும், அந்த விதை பகுதி ஃபுல்லாக அந்த ஹோலில் போயிடும். பாருங்கள், விதை பகுதி எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒன்றுக்கும் கட்டர், ஸ்பூனு அது மாதிரி வாங்கினா கிச்சனில் பொருளும் அதிகமாகவும் நம்மளோட காசும் அதிகமாக செலவாகும். இப்போ பாருங்கள், நடுவில் அந்த விதைப்பகுதி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இதுக்கு போய் கட்டரெல்லாம் காசு போட்டு வாங்கணும்னு தேவையே இல்லை.
ஆப்பிளோட அந்த விதை பகுதியை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துடலாம். இந்த ஐடியாவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, கொஞ்சம் உடஞ்சி போன கிளிப்பெல்லாம் இருக்கும். அந்த கிளிப்பெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர், ஃப்ரிட்ஜோட ஒயராக இருக்கட்டும், கிரைண்டரோட ஒயராக இருக்கட்டும், இந்த மாதிரி கவர் பண்ணுறது கூட இந்த கிளிப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டாக தூக்கி போடாத. இப்போ மிக்சிக்கு சின்னதாக ப்ளக் இருந்தேன்னா கொஞ்சம் ஒயர் தான் நமக்கு தேவைப்படும், எக்ஸ்ட்ரா நிறையா ஒயர் இருக்கும். இந்த மாதிரி மடித்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புது கிளிப்பு கூட போட தேவையில்ல. இந்த மாதிரி உடஞ்சி போன கிளிப்பை கூட இந்த மாதிரி யூஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளிப்பு இல்லாதங்க இந்த மாதிரி பாருங்கள், டேக் மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த டேக்கை கூட கம்பியில் வச்சு அப்படியே நீங்கள் இந்த மாதிரி முறுக்கி சுற்றி விட்டுட்டிங்கன்னா கயிறு அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை இந்த மாதிரி டேக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஒரு சமையல் டிப்ஸ் தான். இது ஒரு சமையல் அண்ணன் தான் எனக்கு சொன்னாங்க. கடையில் நம்ம ரவா தோசை வாங்கும்போது வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். அது எப்படின்னா, மாவில் வந்து ஆனியன் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்களா. இந்த மாதிரி தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்க ஆனியன் இந்த மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாக தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் மாவு ஊற்றணும். அப்போ தான் அந்த ஆனியன் வந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். நான் வந்து பொடிசாக ஆனியன் கட் பண்ணல, நம்ம பஜ்ஜிலாம் சீவரத்துக்கு யூஸ் பண்ணுறேன். அந்த பஜ்ஜி கட்டரில் தான் இந்த ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நல்லா நீட்டாக இருந்திருக்கு. இதுக்கு மேலே ஆனியன் நல்லா மொறுமொறுன்னு ஆயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவு ஊற்றணும். கொஞ்சம் கேப்பு விட்டு ஊற்றணும். நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். அப்போ தான் கடை தோசை மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வெங்காயமும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். ரவா தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது. நம்ம ரவா தோசைக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம 1/2 hour ஊற வச்சிரும். ஊற வச்சுட்டு தோசை ஊற்றுற நேரத்தில் ரவாயில் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மாவுக்கு தகுந்த மாதிரி ரவாவை கலந்துவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரவா தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ரவா கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சிடும். அதுக்கப்புறம் ஊற்றுற நேரத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு ரவாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றினீங்கன்னா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ தோசை பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ரவா தோசை ரெடி பண்ணி ஊற்றி பாருங்கள். கடை தோசை மாதிரியே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். கடையில் ரவா தோசை வாங்க போனீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம எப்பொழுதுமே வெண்டைக்காய் சாம்பாருக்காக இருக்கட்டும், பொரியலுக்காக இருக்கட்டும், கழுவிட்டு உடனே கட் பண்ணிங்கன்னா குழப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி குழப்பு அதிகமாக இல்லாத இருக்கிறதுக்கு நம்ம தோசை ஊற்றின பிறகு அந்த தோசைகள் நல்லா ஹீட்டாக இருக்கும். கழுவுன வெண்டைக்காவை இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காது. சிலர் வந்து காட்டன் துணி வச்சு துடைப்பாங்க, டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைப்பாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப வேலை எடுத்து நம்ம எதுவும் செய்ய தேவையில்ல. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டா போதும், ஒரு 5 செகண்ட்லேயே அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பொரியலுக்கு எதுக்காக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டோடு கார்டன் டூர் தான் காட்ட போகிறேன் பாருங்கள். வெள்ளரிக்காய் போட்டிருந்தோம், சின்னதாக பிஞ்சு வச்சுருக்கு. இந்த மாதிரி சின்ன இதிலே பிஞ்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நிறையா பூ வச்சுருக்கு, ஆனால் பிஞ்சு அவ்வளோவா இன்னும் வைக்கலை. சொரக்காய் செடி நிறையா காய் வச்சுருக்கு, காட்டுறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா மிளகாய் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து சவுக்கு வச்சுருக்கோம், அதில் ஊடு பயிர் மாதிரி சும்மா விதை போட்டோம், நல்லா முளைச்சிருக்கு. சொரக்காய் நிறையா காய் வச்சுருக்கு பாருங்கள், காட்டுறேன். பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பார்க்கும்போதே பச்சையாக சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம தோட்டத்தில் காய் விளைஞ்சி சாப்பிட்டாவே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். புடலங்காயும் இதில் போட்டோம், 2 புடலங்காய் வந்தது, அதை பறிச்சிட்டோம் ஆல்ரெடி. பாருங்கள் இங்கே ஒரு 2 சொரக்காய் இருக்குது. ஒரு 40-50 பிஞ்சு அளவு சொரக்காய் வச்சுருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ வீட்டுக்கு பறிச்சிட்டு போகிறது. நல்லா பெருசாக இருக்குது, பிஞ்சு அதிகமாக வச்சுருக்கு. ஒரு 2 விதை தான் போட்டோம், எவ்வளோ சொரக்காய் வச்சுருக்கு பாருங்கள். 50-60 சொரக்காய் ஆல்ரெடி நாங்கள் பறிச்சிட்டோம். இவ்வளோ சொரக்காய் வச்சுருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த சொரக்காவும் வீட்டுக்கு பறிக்கணும். இந்த அளவு இருந்தால் தான் பறிக்கணும். இதோட நல்லா பெருசாக வருது, அதெல்லாம் ரொம்ப முத்தின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிஞ்சு சொரக்காயிலே பறிச்சிடணும். நான் இப்போ பறித்த 2 சொரக்காயும் காட்டுறேன் பாருங்கள். முத்த விடாத இந்த மாதிரி பிஞ்சு சொரக்காயை பறித்து நீங்கள் வடை செய்யலாம், அடை தோசையில் போடலாம். நிறைய ரெசிபிக்கு நீங்கள் சொரக்காய் யூஸ் பண்ணலாம். நல்லா நீர் வடியும். எந்தெந்த சீசனில் என்னென்ன காய் கிடைக்குதோ அப்பப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது நல்லா நீர் வடியக்கூடிய காய்.
சில பேருக்கு நீர் வடியாத காலெல்லாம் வீக்கமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க சுரக்காயெல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக நீர் வடியும். எங்கள் தோட்டம் எப்படி இருந்தது என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.